வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ் மட்டுவில் பகுதியில் அமைக்கப்பட்டு இயங்காது உள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்று காலை நேரில் சென்று பார்வையிட்டார். யாழ் மாவட்டத்தின் தென்மராட்சி பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட மட்டுவில் பிரதேசத்தில் 2022 ஆண்டு பங்குனி மாதம் 20 அன்று அன்றைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக வழங்கப்பட்டு 3 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் எந்தவொரு வர்த்தக செயற்பாடும் இடம்பெறாத நிலையில் குறைந்த பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நேரில் சென்று பார்வையிட்டதுடன் இயங்க செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். இவ்விஜயத்தின் போது யாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன், தென்மராட்சி பிரதேச செயலாளர், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணத்தில் நேற்று காலை பெய்த கனமழை காரணமாக 7 குடும்பங்களை சேர்ந்து 32 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாணம் மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். கரவட்டி பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட J351 கிராம அலுவலக பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 5 J363 கிராம அலுவலர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்து 7 பேரும் J364 கிராம அலுவலர் பிரிவில் 4 குடும்பங்களை சேர்ந்து 18 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட J393 கிராம அலுவலர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்து 2 பாதிக்கப்பட்டுள்ளனர். ஊர்காவற்றுறை மண்கும்பான் கடற்கரை பகுதியில் ஆணொருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட மேலதிக நடவடிக்கைகளுக்கு அமையவே இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் பகுதி அளவில் ஒரு குலைந்த நிலையில் காணப்படுகின்றது என்றும் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் அவர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவரின் பெயர் விவரங்கள் தெரிய வராத நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை புங்குடுதீவில் கடந்த வாரம் ஆழ்களற்ற நிலையில் படகொன்றும் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் 2ஆம் கட்டமாக நேற்று நள்ளிரவு காற்றாலை மின் திட்டத்திற்கான காற்றாலை கோபுரங்களுக்கு தேவையான பாகங்கள் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் நகர் பகுதிக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் மன்னார் பஜார் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. குறிப்பாக காற்றாலை கோபுரங்களுக்கு தேவையான பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களுக்கு மக்கள் எதிர்ப்பை வெளியிட்ட நிலையில் அப்பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. குறைந்த வாகனம் மன்னார் நீதிமன்ற பிரதான வீதியில் போலீஸ் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் பொது அமைப்பினர், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் மாவட்ட போலீசார் குறைந்த வாகனத்தை மன்னார் நகருக்குள் கொண்டு செல்ல முயற்சித்த போதும் மக்களின் பலத்த எதிர்ப்பினால் வாகனம் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறைந்த காற்றாலைக்கான உதிரி பாகங்களை ஏற்றி வந்த பாரிய வாகனம் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நீதிமன்ற பிரதான வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற மக்கள் 2 வீதிகளுக்கும் அருகாமையில் அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைக்குழி விவகாரத்திற்கு நீதி கோரி தமிழகத்தில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் தலைமையில் கடந்த 9ஆம் தேதி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் வே. ஆறுசாமி, ஆதி தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார், திராவிடர் தமிழர் கட்சியின் தலைவர் வெண்மணி ஆகியோர் இந்த போராட்டத்தில்
கலந்து கொண்டனர். மேலும் தமிழ்நாடு திராவிடர் சுயமரியாதை கழகத்தின் தலைவர் நேருதாஸ், புரட்சிகர் இளைஞர் முன்னணியின் மாவட்ட செயலாளர் மலரவன், CBM ரெட் ஸ்டாரின் மாவட்ட பொருளாளர் இனியவன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் தங்கராசு உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டு கண்டனம் தெரிவித்தனர். செம்மணி மனித புதைக்குழியில் கடந்த 5ஆம் திகதி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் சிறுவர்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 133 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 147 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசாவை ஆக்கிரமிப்பது எமது நோக்கமல்ல, அதை விடுவிப்பது எமது இலக்கு. ஆனால் இஸ்ரேலுக்கு உள்ளேயும் வெளியேயும் சர்வதேச அளவில் பொய் பரப்புரைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். காசா பகுதியில் பொதுமக்கள் கொல்லப்படுதல், சேதம், உதவி பொருட்கள் கிடைக்காமை என அனைத்துக்கும் ஹமாஸ் இயக்கம் தான் காரணம். காசாவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை குறுகிய காலத்தில் முடிக்க திட்டமிட்டுள்ளோம். காசாவை ராணுவ மையத்தில் இருந்து விடுவித்தல், இஸ்ரேல் ராணுவம் பாதுகாப்பை மேற்கொள்ளுதல், இஸ்ரேல் அல்லாத சிவில் நிர்வாகம் பொறுப்பேற்றல் ஆகியவைதான் எங்கள் இலக்குகள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஜோஜி சைட்டோவுடனான தனது மோதலின் 8வது சுற்றில் நாக் அவுட் மூலம் தோற்கடிக்கப்பட்டு 28 வயதான ஜப்பானிய குத்துச்சண்டை வீரர் ஹிரோமாசா உரகாவா சனிக்கிழமை உயிரிழந்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை டோக்கியோவின் கோரக்குயன் ஹாலில் நடந்த போட்டியின் போது மூளையில் ஏற்பட்ட காயங்களால் சிகடோசி கோடாரி இறந்ததை தொடர்ந்து இந்த சம்பவம் நிகழ்ந்தது. 2 குத்துச்சண்டை வீரர்களும் போட்டியின் போது மூளையில் ஏற்பட்ட காயங்களுக்கு சப்யூரல் ஹீமாடோமாவுக்கு அறுவை சிகிச்சை செய்தனர். இந்த சம்பவங்கள் தொடர்பாக ஜப்பானிய குத்துச்சண்டை ஆணையகம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.